என்னங்கா வெளில வந்து உட்காந்துருக்கீங்க? என் வீடு நாங்க வேணா உட்காருவேன், உனக்கு என்னடா பிரச்சனை? இல்ல, எண்ணெய் இல்லாம வெளில வந்து உட்காந்துருக்கீங்களே, அதுதான் எனக்கு பிரச்சனை. இந்த மே மாசம்னா நல்ல வெயில் அப்படி கொளுத்துதுடா. இப்பதான் வந்து மழை பெஞ்சிச்சு, மழை முடிஞ்சிச்சு, அதனால வெளியே வந்து குளு குளுன்னு உட்காந்துருக்கேன். இந்த கொடுமையை நீ கேக்குற, 4 நாளா ஏசி ரிப்பேர் ஆயிடுச்சு, என்ன பண்றது தெரியாம இங்க வந்து உட்காந்துருக்கேன் தம்பி. ஏசி கடையில போய் குத்தா 4000 ரூபாய் 10,000 ரூபாய்ன்னு சொல்றாங்க. நான் உட்காந்துருக்கேன், என்ன பண்ணேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் தெரியுமா தம்பி. நீ என்ன சும்மா சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க, நீ யோசிக்க கூட விட மாட்டேறியே தம்பி. யாரு வம்புக்கும் போறது இல்ல, யாரு தும்புக்கும் போறது இல்ல. கோபப்படாதீங்கக்கா. அந்த கழுத போட்டு எதுக்கு மாட்டிருக்கீங்க? இல்ல, எங்க ஆயா வந்து சொன்னாங்க, கழுத போட்டு மாட்டினா யோகா வருமாமே அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2 நாளா பார்த்தா பணமா கையில அந்த தானாவே கிடைக்குது. இந்த லோன் பிரச்சனை கூட வந்து முடிஞ்சிருச்சு. இப்ப வந்து நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கேன். சரிக்கா, நானும் எங்க அம்மாட்ட போய் சொல்லி பாக்குறேன். சொல்லு தம்பி. இந்த சரஸ்வதிட்ட போய் 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் கேட்போம். இந்த படுபாலி வந்து சும்மா இதை வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே சாவடிக்கிறான் போல. நம்ம போய் போனுக்கு சார்ஜ் போட்டு வருவோம். இன்னும் வீட்டு பக்கத்துல எட்டி கூட பார்க்க விடாத மாதிரி ஏதாச்சும் வைக்கணும். குடத்துல தண்ணி எடுத்துன்னு வர மாட்டாங்க, என்ன எடுத்துட்டு வர சொல்றாங்க. நான் என்ன அவளை இழிச்சுவாயா? நானே என்னைக்கும் செத்து போற மாதிரி இருக்கு. எனக்கே கை கால்ல போன்ல வீக்கா இருக்குது. இது சவுண்ட் கேக்குது. ஐயோ, நம்ம ராஜா தம்பி உங்களுக்கு என்னாச்சு? ஒலிப்பா வந்துச்சு போல. ஏய், எதுக்கு நீ வாயில வந்து தண்ணி ஊத்துற? உங்களுக்கு வலிப்பு வந்துச்சு? எனக்கு வலிப்புலாம் வரல. பக்கத்து வீட்டுல வந்து எதுக்கு கழுத போட்டு மாட்டி வச்சிருக்கீங்க கேட்டேன். அதுக்கு வந்து கழுத போட்டு மாட்டி வச்சா யோகா வருமாமே, அதுக்குதான் நானும் எங்க அம்மாட்ட போய் சொன்னா. அதுக்கு எங்க அம்மா கழுத போட்டு வாங்கறதுக்கு எல்லாம் காசு இல்ல, நீ அடுத்த திங்கக்கிழமைக்குள்ள ரெடி ஆயிடு கழுத மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குதான் பிராக்டிஸ் எடுக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். அக்கா, உங்களுக்கு வந்து கழுத மாதிரி கத்த தெரியுமா? ஏண்டா பைத்தியம் உனக்கு பிடிச்சிச்சா என்னடா? ஆளும் ட்ரெஸ்ஸையும் பாரு, ஒரு மார்க்கமா தான்டா நீ இருக்கிற. அக்கா, ஏன்க்கா அப்படி சொல்றீங்க? அந்த பக்கத்து வீட்டு புஷ்பா என்ன தெரியுமா சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? அதுவா, கழுத போட்டோ மாட்டி வச்சா யோகா வருமா, அதனால சொல்லிட்டு எங்க அம்மாட்ட போய் சொன்னேன். அம்மா, என்னால வேலைக்கு எல்லாம் போக முடியாதே, கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம். அதுக்கு எங்க அம்மா சொன்னாங்க, கழுத போட்டோ எல்லாம் வாங்க முடியாது, காசு இல்ல, வந்து கழுத மாதிரி ரெடி ஆயிடு, நம்ம 4 வீட்டுக்கு போய் நீ கழுத மாதிரி ப்ரிப்பேர் ஆயிட்டனா போய் கத்து, யோகா வரும்ட்டு நான் சொல்றேன். அதுக்கு ஒரு 50 வரும், அதுல நம்ம லோன் எல்லாம் முடிச்சிடலாம்டா எங்க அம்மா சொன்னாங்க. அதுதான் நான் பிராக்டிஸ் எடுக்கிறேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா வாயில தண்ணி ஊத்துறீங்க. நாயே, அவ என்கிட்ட இருந்தாண்டா காசு பிடிங்க, யோகா வருது எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு இருக்கா. ஏதோ பாவம் பார்த்து உனக்கு வலிப்பு வந்து சீக்கிரமா போயிட போறேன்னு வாயில கொஞ்சம் தண்ணி ஊத்து. நான் ஏன் மேலே துப்புறியா நீ? அந்த புஷ்பா என்ன தெரியுமா சொன்னாங்க, அந்த கழுத போட்டு மட்டும் யோகா வந்துருச்சு அவங்களுக்கு, கையில காசா நிக்குதான், லோன் எல்லாம் கட்டி முடிச்சுட்டாங்களாம். ஐயோ, டேய், அவ என்னாலதான், அவ ஏன் காசு தானே புடிங்கி லோன் கட்டிட்டு இருக்கா. அடப்பாவியே, அப்ப அது உண்மையா யோகா எல்லாம் கிடையாதா? அட பைத்தியக்கார பையலே, ஒழுங்கா வேலைக்கு போய் உழைச்சி சம்பாதிரா. நான் வேலைக்கு எல்லாம் போக மாட்டேன், பிச்சை எடுத்தாலும் உழைப்பேன். போடி போடா, டேய் வேலையை பாடுறா. என்ன பார்த்து காசு சம்பாதிக்கலான்னு கேட்டா